கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படாததால் 2 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள தென்னை, வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் உள்ள கீழ்பவானி அணை நீரை கொண்டு ஈரோடு, திருப்பூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் 2,40,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. வழக்கமாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை கீழ்பவானி கால்வாயில் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இப்போ தண்ணி வராதனால எங்களுக்கு எல்லா வாழை, தென்னை, கரும்பு, மஞ்சள் எல்லாமே காஞ்சி போச்சு. ஏதோ எங்களுக்கு இந்த உயிர் தண்ணி வந்ததுனால அது குலைக்க வேணுமோ, உயிர் தண்ணி வராதனால எல்லாமே மடிஞ்சு போச்சு. நாங்களும் தற்கொலை தவணை பண்ண தவிர வேறு வழி இல்லை. அதனால் எங்களுக்கு உயிர் தண்ணியால் ஒரு மாதத்துக்கு விடுற மாதிரி கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு வந்தீங்கன்னா தான் விட்டாதான் சரியாக இருக்குது. ஏதோ அந்த தென்னை மரம் இதெல்லாம் உயிர் தப்பி இருக்குது. அது ஏதோ கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு தண்ணி விடுற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. விவசாயிக்கு பூரா உயிர் பிழைக்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா பரவாயில்ல. வழக்கமாக ஆகஸ்ட் மாதம் தண்ணீர் திறக்கப்படும் என்பதனை நம்பி தென்னை, வாழை, கரும்பு ஆகிய பயிர்களை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் தற்பொழுது தண்ணீர் இல்லாததால் டிராக்டர்கள் மூலம் தண்ணீரை விலைக்கு வாங்கி பயிர்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். எங்களது இருக்கிற இப்போ வாழை, மஞ்சள், தென்னை மரம் எல்லாமே வருது. மரமே அதாவது மற்ற சின்ன செடியிலிருந்து எல்லாம் இருந்தாங்க. மஞ்சள் கிஞ்சல் எல்லாம் வரண்டுச்சு, கரும்பு பயிர் வரண்டுச்சு, எல்லாமே வரண்டுச்சு. ஆடு மாடு மேயர் கூட பில்லு இல்லை. இந்த சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. தண்ணீர் பிரச்சனையால் பெரும் பின்னடைவு சந்தித்து வரும் தங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார்கள் கீழ்பவானி பாசன விவசாயிகள். கீழ்பவானி கால்வாய் மூலம் கிடைக்கும் தண்ணீரை மட்டுமே பயன்படுத்தி விவசாயம் செய்து வரப்படும் நிலையில் கடந்த சில வருடங்களாகவே இந்த கால்வாயில் தண்ணீர் திறக்கப்படுவது கேள்விக்குறியாகியுள்ளது. தற்போது முற்றிலுமாக இந்த கால்வாயில் தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளதால் தினசரி கருகி வாடும் தங்களது பயிர்களை கண்டு விவசாயிகள் கண்ணீர் வடிக்கும் நிலையை நம்மால் உணர முடிகிறது. விரைவில் இந்த கால்வாயில் தண்ணீர் திறந்தால் மட்டுமே எஞ்சியிருக்கும் பயிர்களை காப்பாற்ற முடியும் என்பது யதார்த்தமான நிலையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் ஜான் மைக்கேல்.